இவனுடைய கற்பனை எல்லாம் தவிடுபொடியாகி 2 லிட்டர் நல்லெண்ணெய் 2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எல்லாம் மடக்கி சாக்கோட கட்டி வண்டியில போட்டு முட்டை புரோட்டாவும் ஆஃப் ஆயில் ஆம்லேட்டு சுக்கா வரவனும் சாப்பிடணுங்கிற கற்பனை எல்லாம் மண்ணா போய் 2 இட்லி வாங்கி 1.25 வாடி சாம்பாரை வாங்கி குடிச்சிட்டு வண்டி பூட்டி அடிச்சு தகுத்தி கொண்டாந்து அடிச்சு ஜாமத்தி கொண்டாந்து தோட்டத்துல வண்டி அவுத்து விடுவான். வண்டி சத்தம் கேட்டா புரிச்சு வாங்கியான்னு தள்ளிட்டான்னு இந்த புழையாத முண்டை எந்திரிச்சு வந்து கதவை நீக்கிது. ஆனா தேங்காய் எண்ணெய் வாங்கி மூடி போய் படு கூட 10 ரூபாய்க்கு வித்தா அந்த தக்காளி கூடைய அப்படி பக்குவமா கொண்டு மூளையில அப்படி வச்சு சாட்டி வைத்தான். கூட 1 ரூபாய்க்கு வித்தா துட்டீர் நெறிவான். மாட்டை போட்டு அடிப்பேன், இல்லைன்னா பொண்டாட்டி போட்டு அடிப்பேன். இந்த 2 தவிர இவனுக்கு எங்க கோளாறுன்னு கண்டுபிடிக்கவே தெரியும். ஏன் இந்த பொருளாதார கஷ்டம் இவ்வளவு பண்ணுமே? 880 மில்லியன் டன் உற்பத்தி இல்லாமல் 30 கோடி மக்களுக்கு உணவு இல்லாமல், உடை இல்லாமல், பால் இல்லாமல், பருப்பு இல்லாமல், எண்ணெய் இல்லாமல், சர்க்கரை இல்லாமல், அரிசிக்கு ஒரு நாடு, எண்ணெய்க்கு ஒரு நாடு என்று பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த இந்தியா தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறிக்கட்டு 30 கோடி மக்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. அரிசிக்கு ஒரு நாடு, எண்ணெய்க்கு ஒரு நாடு, BL 480 ஸ்கீம் எல்லாம் CS போட்டு கோதுமை குரணை போய் வாங்கிட்டு வந்த தேசம். வியாழக்கிழமை விரதம் இருக்கு சொன்ன நாடு. உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு இல்லையே தெரியல. வியாழக்கிழமை உணவு பற்றாக்குறை, ஒரு நாள் பட்டி கிடக்க சொன்ன தேசம். எலிக்கறியை திங்க சொன்ன தேசம் உணவு பற்றாக்குறையினால. ஆனால் இன்றைக்கு 70-80 கோடி மக்கள் உண்டது போக மீதம் 180 மில்லியன் டன் உற்பத்தி என்று ராஜீவ்காந்தி பெருமிதம் கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த நாட்டுக்கு உற்பத்தி செய்து கொடுத்திருக்கிறார்கள். கிராமத்து மக்கள், விவசாய மக்கள், விவசாய தொழிலாளிகள், உழைத்தவர்கள், உற்பத்தி செய்தவர்கள். ஆனால் அவனுடைய நிலை இன்றைக்கும் கடனிலே, வறுமையிலே. ஏப்பான்னு கேட்டா அரசு சரியில்லை, கட்டுப்படியாத விலை கொடுக்கல சொல்லுவேன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு இந்த வருஷம் ஆண்டவன் முகம் முடிக்கலீங்க. பசுமை புரட்சி வந்தது, கிரீன் ரெவல்யூஷன், பச்சை முக்கோணம். அதுல என்ன போட்டாங்க தெரியுமா? நல் விதை, நல் உரம், நற்காப்பு. அதான போட்டாங்க பச்சை முக்கோணம். ஆனா எங்க அமோகம் சீக்கோண்ட அமோகம் கிடைத்தது. நாடு வளம் பெற நீங்கள் உழையுங்கள். உழைச்சோம், நாடு வளம் பெற்றது. அதுக்காக நாங்க வருத்தப்படல, இன்னும் உழைக்க தயாரா இருக்கோம். ஆனா எங்களுடைய நோக்கம் என்னவென்றால் அரசுகளை எதிர்க்க வேண்டும் என்றோ, ஆக்கி கவிழ்க்க வேண்டும் என்பதோ அல்ல. அந்த பச்சை முக்கோணத்தை மாற்றி அதை சதுரமாக்கி நல் விதை, நல் உரம், நற்காப்பு, நல்ல நிலை என்றும் கிடைக்காத வரை இந்த சமுதாயம் உருப்படாது. அதனால இதை அரசாங்கம் சிந்திக்கவே மறுக்கிறது. அரசாங்கத்தை தொழிலாக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. எந்த அரசாங்கம் இருந்தாலும், எம்ஜிஆர் அரசு, கருணாநிதி அரசு, காமராஜர் அரசு குற்றம் சொல்லவல்ல, எந்த அரசாக இருந்தாலும் விவசாய தொழிலாக இருக்க மறுக்கிறது. ஏன்னா இவன் மண்ணை மாட்டை விட்டு போகவே மாட்டான், இவன் ஸ்ட்ரைக் பண்ண மாட்டான், உண்ணாவிரதம் இருக்க மாட்டான், ஊர்வலம் போக மாட்டான். இவனால முடியாது, எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்ணலாம். போலீஸ்காரன் கூட ஸ்டேஷனுக்கு போகாம போராடலாம், பேராசிரியர்கள் கல்லூரிக்கு போறாம போராடலாம், பஸ் ஓட்டுறவன் பஸ்ஸை நிறுத்திட்டு போராடலாம், நூற்பாலைக்கு போறவன் ஆலைக்கு போகாம ஸ்ட்ரைக் பண்ணலாம். ஆனா விவசாயி தான் தோட்டம் போகாம ஸ்ட்ரைக் பண்ண முடியுமா? பயிர் திட்டு போயிரும், நெல்லுக்கு கருகி போயிரும். வெங்காய பயிர் அருமையா இருக்குது, 2 வாரம் ஒரு டீ போடுறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? வெங்காயம் போட்டுட்டு அந்த வடைக்கு பணம் கொடுப்போம்னு அர்த்தம். கடைக்காரன் புரிஞ்சுக்கணும். கடையில வெங்காயம் நல்லா இருந்தா சொல்லுவாங்க. சொசைட்டி கிளாருக்கு வருவார், என்னங்க பணம் கட்டாம எல்லாம் வட்டி கட்டாம சாப்பிட்டு வெங்காயம் போட்டு தூக்கி எறிகிற வாங்கிட்டு வர்றான் பூரா வெங்காயம். வீட்டுக்காரர் சொல்லுவா, ஏறுங்க அந்த பெரிய செங்கிலி அடகு வச்சீங்க திருப்பவே இல்லையே, அதை பார்த்து எப்படியா பொல்லாத பெரிய செங்கிலி போட்டானா? பெரிய செங்கிலி என்ன 6 பவுனுக்கு பில்லோட்டம் ஓப்பன் பண்ணி போட்டேன், வெங்காயத்தை போட்டு இன்னொரு 4 பவுன் கூட போட்டு, இவன் கூட போட்டுன்னு வாங்குவான். நீ அதை கொடு, வெங்காயத்தை தோண்டி உன்னா 2 பவுன் கூட போட்டுன்னு வாங்குவான். கூட போட்டாச்சு, கூட போட்டு உனக்கு பண்ணி போடுற வெங்காயம் வருதுன்னு சொல்லுவான். வெங்காயம் விளையும் 6 மாசம் 3 மாசம் கஷ்டப்பட்டு பாரு கட்டி, பட்டம் கட்டி, வரப்பு கட்டி, நீவி கட்டி, நிறவி கட்டி, உரம் போட்டு, மரத்தடிச்சு கஷ்டப்பட்டு அதை விளைய வச்சு மூட்டை போட்டு வண்டியில் ஏற்றி கொண்டு போய் விட்டான்னா, வெங்காயம் நடுறதுக்கு வாங்கும் போது கிலோ 4 ரூபா, விற்க கொண்டு போகும்போது கிலோ 40 பைசா. காக்க சுருட்டி தலையில போட்டுக்கிட்டு ஊருக்கு வருவேன். சொசைட்டி கிளார்க்கு எதுக்கு வருவாரு? ஏனுங்க பண்ணாடி அந்த வெங்காயம் போட்டதையும் பணம் கட்டிடுங்களே, அது வெங்காயம். வீட்டுக்கு போய் சாக போட்டு உட்கார்ந்தா பொண்டாட்டியாப்பா எனக்கு பெரிய சிங்கிள் திருப்பிட்டீங்களா, அது வெங்காயம். சாக்க போட்டதை யோசனை பண்ண, அடுத்த வருஷம் பாடுபட்டேன், உரம் போட்டேன், விளைஞ்சது, கிரீன் ரெவல்யூஷன், ஹைபிரிட் பூரா ஒட்டு ரகம், அத்தனையிலும் ஒட்டு ரகம் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப நெல்லு லொட்டு, கரும்பு லொட்டு, பருத்தி லொட்டு, வாழை லொட்டு, தக்காளி லொட்டு, மஞ்சள் லொட்டு, ஒட்டு ரகம் வந்தவரை என்ன மிச்சம்? உலகத்தில் இல்லாத பூச்சி உழுவெல்லாம் வந்து அது லொட்டு. உலகத்தில் இல்லாத பூச்சி உழுவு ஒட்டு ரகம் வந்தவரை. பழைய ரகம் நம்ம பூச்சியோட நம்மளோட வாழ்ந்து பழகன் ரகம், அது போய் புது ரகம் வந்து தாக்கு பிடிக்க முடியாம பூச்சி வந்து ஒட்டுச்சு. ஒட்டு ரக நட்ட தோட்டத்துல போய் இன்னைக்கும் பாருங்க, அத்தனையிலும் ஒட்டு இருக்கும்.
கலப்பு கவுத்துல ஒட்டு, கண்ணி தும்புல ஒட்டு, கொழுக்கம்பியில் ஒட்டு, களவற்ற கொத்துல ஒட்டு, கட்டி இருக்கிற கோமண துணியில ஒட்டு போட்டு குப்பையில கூட வாங்கி கொட்டு, கூடையில குப்பையை அள்ளி விசுக்குன்னு கொட்டு கோமண டப்புக்குன்னு குடிக்கும். இன்னைக்கு வாழ்றான் கோமணத்தோடு தான் அவனுடைய வாழ்க்கை. இன்னைக்கு என்ன கணக்கு போட்டு பார்த்தாலும் மறுபடியும் கணக்கு கட்ட முடியல. போய் முன்னால கிழிச்சு வச்சுக்காரன் நின்னா, என்னடா கலவே கட்ட முடியல, இவனையாவது கேட்டு பாப்போன்னு போய் கிழிச்சு வசத்துக்கு ₹1 கையில கொடுத்து போட்டு, பேர் என்ன அவன் ஒரு அதட்டு இடுப்புல நம்மால் டபக்குன்னு தொண்டை கட்டி, சாமி வரப்போது சொல்ல போற, பேர் கலப்பட வேண்டுங்க. உடனே அவன் கிளிய கூட்டம் ரெடி பண்ணி திறந்துருக்க, கருப்பட வேண்டுங்க பேராவத்துக்கு ஒரு சீட்டரா கணேசன். கிளிக்கு பேர் கணேசன், நம்மால் கருப்பன. அவன் பேர் அவ்வளவு அவன் கூட்ட திறந்து விட்டான்னா கிளி வரும். இந்த கிளி சோசியம் பாக்குறது பெரிய மாயாஜாலம் இல்ல, பெரிய வித்தகை இல்ல. கிளி ₹10 போட்டா விலை கிடைக்கும், பணமரத்து பந்துல ஓசியாவும் பிடிக்கலாம். ஒரு கிளி பிடிச்சுட்டீங்கன்னா என்ன உங்களுக்கு எல்லாம் ஒரு எதிர்காலத்துல இந்த அரசுல எந்த அளவுக்கு உங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும், வேலை வாய்ப்பு கிடைக்கும், எவ்வளவு லஞ்சம் கொடுத்து சீட்டு வாங்கி, எவ்வளவு லஞ்சம் கொடுத்து போஸ்டிங் வாங்கி என்ன கஷ்டப்பட போறீங்களோ. கிளிச்சோத்திக்காரன் சந்தை எண்ணிக்கு ₹35 சம்பாதிக்கிறான். சாயந்தரம் மசால் ரோஸ்டும் ரவா ரோஸ்டும் சாப்பிடுறான். நம்மால் பொழுதோட ரவா ரோஸ்ட் நினைச்சு எச்சி ஒரு முடக்கு முழுங்கிட்டு உருவாச்சாங்க. அதனால பொந்துல கிளி பிடிச்சிட்டு வந்து அடைச்சு கூட்டுல 5 நாளைக்கு அண்ணன் தண்ணி ஆதாரம் இல்லாம போடுங்க. 5வது நாள் ஒரு பழத்தை முன்னால போட்டு கையில காட்டிக்கிட்டு ஒரு சீட்டை முன்னால போட்டு கூட திறந்து விடுங்க. 5 நாளத்தை கோபம் அந்த காயத்தை வந்து கொச்சி தூக்கி எறிங்க. கொஞ்சம் பழத்தை கொடுத்து அரைச்சு போடுங்க. மறுபடியும் 2 நாள் பட்டி போடுங்க. அப்புறம் ஒரு சீட்டை முன்னால போடுங்க. கோபத்துல கொத்தி எறியும், கொஞ்சம் பழத்தை கொடுங்க. அந்த கிளி என்ன நினைச்சுக்கோ, ஒரு சீட்டை பிடிங்க எரிஞ்சாதான் பழம் கொடுப்பான்னு நினைச்சுக்கோ. அவ்வளவுதான், கிளி பழகியாச்சு ரெடி. அப்புறம் அதை ஒரு சீட்டை கொத்தி எறிய வெளியே வந்ததையுமா அதை எடுத்ததையும் அப்பறே கருப்பன் என்ற பேராமத்துக்கு நம்பர் 338 தொட்டதாலே அப்பன் முருகன் பழனி வள்ளி தீவானையோடு உனக்கு முருகன் பெருமான் வந்திருக்காரப்பா. நம்மால் முருகனை கண்டா சும்மா இருப்பானா? முருகா அரோஹரா. இந்த உலகத்திலேயே சீரட்டு போட்டியில ஒட்டி இருக்கிற காகிதத்துக்கு அரவணா போடுற ஒரு சமுதாயம் இருக்குன்னா அது இந்த கிராம மக்களை தவிர இந்த உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. இது நம்மளுக்கு பெருமையா இருக்குதா? 21ஆம் நூற்றாண்டுக்கு போயிருவியா நீங்க? இவன் விட்டுட்டு போயிருவியா நீங்க? போக முடியுமா? எனவே இவனையும் கொஞ்சம் இழுத்து போனா, இவன் கிழிச்சு வச்சுக்காரங்க. அப்புறம் விடுவானா அவன்? இவ்வளவு வருஷமா ஆள் கிடைச்சா விடுவானா? அரவரா போடுறவன கண்டா உட்கார் உண்ணா சொல்றாங்க. பழைய ஏட்டெடுத்து அப்பனே நீ நம்பர் 318 தொட்டதுனாலே உனக்கு தோட்டத்துல ஆடு நடக்கும், கோழி நடக்கும், நாய் கூட நடக்கும் அப்பா. நம்ம ராமசாமி எல்லாமே நடை உண்டுங்க அப்படின்னு. ஆடு மாடு கோழி எல்லாம் நடக்காம படுத்ததாக இருந்தாலும் உன்ன 3 மாசம் 6 நாள் 13 நாளிலுக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்பா. ஆடு கறக்க பூனை குடிக்க குடும்பத்துல அப்படித்தானப்பா இருக்கு. ஆடு கறக்க பூனை குடிக்க அப்படித்தானே லைஃபே போச்சு. இவன் வாழ்க்கையே ஒரு தலைமுறையே அப்படித்தானே போச்சு. ஆடு கறக்க பூனை குடிக்க. ஆமா சாமி அப்படித்தான் இருக்குது. இதெல்லாம் 6 மாசம் 13 நாள் கழிச்சு நல்லா போயிடும். நீ போய் வீட்டுக்காரியே வெட்ட வெடியால அதிகாலையில கோழி ஊப்படையோ தண்ணி ஊற்றி எனக்கு தண்ணி விட்டு ஆசமா இருந்து சொல்லப்பான். நம்மால் வந்து மார்கழி மாச பணியா இருந்தாலும் பொண்டாட்டி தண்ணி வச்சு சொல்லி ஏற்சலையோட ஆசமா இருந்து சொல்லுவேன். அப்புறம் பாடுபட்டேன், அப்புறம் உரம் போட்டேன், அப்புறம் விளைஞ்சது, அப்புறம் கொட்டி விட்டு, அப்புறம் கடன் ஆச்சு. அப்புறம் என்ன பண்ண? வீட்டுக்கு வந்து அம்மா கடன் கட்ட முடியலையே. கிளவி யோசனை சொன்னா, பெரியவன் ஜாதகத்தினாலும் கொண்டு பாத்துக்கிட்டு வாடா. ஜாதகம் தூக்கி யூரியா பையில போட்டு நம்ம பை டப் பையா வச்சிருக்கிற யூரியா பையில காது வச்சு தைச்சு நம்ம அதெல்லாம் நல்லா எதையும் யூஸ் பண்ண யூரியா போட்டு அந்த பையன் நல்லா தள்ளி காது வச்சு தைச்சு அதுல உடக்கிழிஞ்சு போனா நம்மளால அது யூரியா பை மேல வச்சு தைச்சு அதெல்லாம் மேக்கப்பட்டு எல்லா வேலையும்